ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 7 பார்க்க போகிறோம். குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவிஷன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் பாருங்கள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? தாரா பாரதி. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க தாரா பாரதி தான் இந்த பாடலை பாடியிருப்பார். கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க என்ற பாடல் வரியின் ஆசிரியர் தாரா பாரதி. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாரா பாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார். திருக்குறள். காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாரா பாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார். காளிதாசன். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாரா பாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார். கம்பர். அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற வரி இடம்பெற்றுள்ள தொகுப்பு தாரா பாரதியின் கவிதைகள். பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற கவிதையின் ஆசிரியர் தாரா பாரதி. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு இந்திய நாடு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவது திருக்குறள். இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது மெய்யுணர்வு. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடியாக விளங்குகிறது. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள் ஆகிய நூல்களை இயற்றியவர் தாரா பாரதி. பாரதம் அன்றைய நாற்றங்கால் கவிதை தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் பாடுபட்டவர் காந்தியடிகள். காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் அமைந்துள்ளது. காந்தியடிகள் முதல் முறையாக சென்னைக்கு வந்த ஆண்டு 1919 பிப்ரவரி. ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் ராஜாஜி அவர்களின் வீட்டில் நடைபெற்றது. காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் பாரதியார். பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து, பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு செப்டம்பர் 1921. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தபோது கானாடு காத்தான் என்னும் ஊரில் தங்கியிருந்தார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் யார்? ஜி.யு. போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் ஜி.யு. போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? திருக்குறள். காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ.வே. சாமிநாதர். உ.வே. சாமிநாதரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள். இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி.யு. போப். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலு நாச்சியார் கற்றுக்கொண்ட பயிற்சிகள் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், வில் பயிற்சி. சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் காளையார் கோவில். வேலு நாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார். சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் வேலு நாச்சியார் தலைமறைவாக இருந்தார். வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன். வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றவர் தாண்டவராயன். மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரை படை வீரர்களின் எண்ணிக்கை 5000. ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றவர் தாண்டவராயன்.
நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் யார்? சின்ன மருது. நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டவர் பெரிய மருது. வேலுநாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர்கள் மருது சகோதரர்கள். வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் குயிலி. காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றவர் பெரிய மருது. எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு? விஜயதசமி. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் உடையாள். தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர் குயிலி. வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரரின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி, குயிலியின் தியாகம். சிவகங்கை மீட்கப்பட்டது. வேலுநாச்சியாருடைய காலம் 1730 முதல் 1796 வரை. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. குயிலி மறைந்த ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். இலக்கண அணிப்படையில் சொல் 4 வகைப்படும்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பள்ளி, காலை, கண், பாரதி. வினை என்ற சொல்லுக்கு செயல் என்பது பொருளாகும். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தந்தையும் தாயும், கு தம்பிக்கு, ஐ திருக்குறளை. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மாநகரம், சால, சாலச் சிறந்தது. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இதில் இடம்பெற்றுள்ள இடைச்சொல் வளவனும் தங்கையும். நாள்தோறும் திருக்குறளை படி. இதில் இடம்பெற்றுள்ள இடைச்சொல் திருக்குறளை, ஐ. ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்றார் ஆசிரியர். இதில் இடம்பெற்றுள்ள உரிச்சொல் சால, சாலச் சிறந்தது சால. குறளில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மற்று அவர் செவிக்கு. படித்தால் ஐ மற்று கு பொருந்தாத சொல்லை வட்டம் இடுக. படித்தால் ஐ மற்று கு இதெல்லாமே இடைச்சொல்லு. படித்தால் இடைச்சொல் கிடையாது, அதனால அது. மதுரை, கால், சித்திரை, ஆள் பொருந்தாத சொல் எதுனா இதில் ஆள் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. இதெல்லாமே பெயர் சொல்லா இருக்கு. ஆள் மட்டும் பெயர் சொல் இல்லை. சென்றான், வந்து, சித்திரை, நடந்த பொருந்தாத சொல் சித்திரை. வ.உ. சிதம்பரனார் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழும் ஆங்கிலமும். வ.உ. சிதம்பரனாரின் பன்முகத்தன்மை: வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு 1906. வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு போகிறாருன்னா அங்கே போயிட்டு பாரதியாரை கண்டிப்பாக பார்த்துருவார். வ.உ. சிதம்பரனார் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பாருன்னா பாரதியாருடைய பாடல்களை தான் அவர் விரும்பி கேட்பார். ஒன்று என்பதை குறிக்க ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்குகிற சொல்லுக்கு முன்னாடி ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓர் ஊர், ஓர் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்தணும். ஒரு நகரம், ஒரு கடல். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அஃது இங்கே உள்ளது. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. பிழைதல் என்னது?
அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது ஒரு இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல். சொல்லும் பொருளும். மெய்னா உண்மை. தேசம் நாடு. பிரித்தெழுதுக நூலாடை. நூல் கூட்டல் ஆடை. சேர்த்தெழுதுக எதிர்கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்க. தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொற்கள். நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அவ்வளோதான். அடுத்தது அகரவரிசைப்படுத்துக. இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும். இதோட இயல் 7 முடிஞ்சது. அடுத்தது நம்ம இயல் 8 பார்க்கலாம். தேங்க்யூ.